பையன் பேரு சரவணன், சந்தியா சரவணன். பேர் பொருத்தம் கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல? நீங்க போன் பண்ணும்போது கூட நான் அவங்க வீட்ல தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இது ஆண்டவன் போட்டு முடிச்ச மாதிரி தெரியுது. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க. என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. அவள மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும். அங்க பாருங்க, அங்க இருக்கிற ஷீல்டு, கப்பு எல்லாமே என் தங்கச்சி வாங்கினது. என் தங்கச்சி படிப்புல, விளையாட்டுல எல்லாத்துலயும் நம்பர் 1. ஊர் முழுக்க தேடினாலும் இப்படி ஒரு பொண்ணு கிடைக்கவே மாட்டான். அவ பெருசா எதுவும் படிச்சிருக்க கூடாது. காலேஜ் முகம் எட்டி கூட பார்த்திருக்க கூடாது. 6வது இல்ல 7வது படிச்சிருந்தா போதும். என்னாச்சுங்க? தம்பி, சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வரன் உங்களுக்கு செட் ஆகாது. ஏ, என்னாச்சு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிறைய படிச்ச பொண்ணு வேணான்னு சொல்றாங்க. ஏன்னா மாப்பிள்ளை படிக்காதவரு. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. என் கையில படிச்ச மாப்பிள்ளை நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒருத்தவங்க கண்டிப்பா உங்க தங்கச்சிக்கு செட் ஆவாங்க. குறுக்க பேசுறதுக்கு மன்னிக்கணும். யாரும் இங்க எனக்காக மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம். நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவிலே இல்ல. தேவையில்லாம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கிளம்புறீங்களா? சந்தியா, உன் ரூம் போ. அண்ணா, உன் வாழ்க்கைய பத்தி பேசிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். ஆனா என்னோட வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்கிற உரிமை உனக்கு கிடையாது. இத்தனை நாளா நான் உன்னை அப்பா ஸ்தானத்துல வச்சிருந்தேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. மறுபடியும் சொல்றேன், நான் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏய், நீங்க தவறா எதுவும் நினைக்காதீங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தம்பி. குடும்பம்னா இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். நான் வரேன். சந்தியா, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அண்ணா, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா நான் அப்பா அம்மாவோட கனவை நிறைவேற்றியே தீருவேன். ஏய், போது நிறுத்து. கனவு லட்சியம்னு கேட்டு கேட்டு எனக்கு புளிச்சு போச்சு. அப்பா அம்மா 2 பேரும் உன்னை என் தலையில கட்டிட்டு நிம்மதியா இறந்து போயிட்டாங்க. நீ லட்சியம், கனவு அது இதுன்னு பேசி பேசி உன் வாழ்க்கை மட்டும் கெடுக்கிறது இல்லாம என் வாழ்க்கை சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்க. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, அப்பாவை சொல்லணும். உனக்கு ரொம்ப இடம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. சந்தியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்பா அம்மா எப்போ நம்மளை விட்டு போனாங்களோ அப்பவே உன் கனவு, லட்சியம் எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. அண்ணா, மனுஷங்க இருக்காங்களோ இல்லையோ, ஆனா அவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள், அவங்க கனவுகள் மனசுக்குள்ளேயே தான் இருக்கும். கனவு அதை யாராலையும் அழிக்க முடியாது. நீ கோவப்பட்டு கத்துற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கேட்கல. உன் வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். நீ எப்ப வேணா ஃபாரின் போய் செட்டில் ஆகும். உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்றதே மறந்துரு. ஏய், உன்னை பொறுத்த வரைக்கும் அப்பா அம்மா கூடவே நானும் செத்து போயிட்டேன். செத்து போன இந்த தங்கச்சிக்காக நீ கஷ்டம்லாம் பட வேண்டாம். நீ ஃபாரின் போயிடு. உன் வாழ்க்கையில நான் குறுக்க வரவே மாட்டேன். ஏய், ஒரு 5 வருஷத்துல இல்ல 6 வருஷத்துல? அண்ணா, நீங்க எத்தனை வருஷமான ஸ்வீட் கடை வச்சிருக்கீங்க? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண போற? இல்ல, நான் உங்ககிட்ட அப்ரெண்டிஸா இருக்கேன். தொழில் கத்துக்கிட்டு தனியா ஒரு கடை போறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் கேட்டேன். இன்னும் கல்லாப்பட்டி உயரம் கூட வரல, அதுக்குள்ள தனி கடையை பத்தி யோசிக்கிறியா? பொழைச்சுக்குவடா, நீ பொழைச்சுக்குவ. நீ தானே என் குரு. காலை காட்டுனே, ஆசீர்வாதம் பண்ணுனே. முளைச்சு 3 நாள் விடல, என்ன பேச்சு பேசுற நீ? ஏய் அர்ச்சனா, என்ன மழை வர மாதிரி இருக்கு? இன்னும் வீட்டுக்கு போலியா? போணும் மாமா, வீட்டுக்கு தான் போணும். ஆனா உங்க வீட்டுக்கு இல்ல, எங்க வீட்டுக்கு. எதுக்கு இப்ப உங்க வீட்டுக்கு? சரி, போகணும்னு தோணுது போற. அம்மா வீட்டுக்கு போறதுக்கு காரணம் எல்லாம் வேணுமா என்ன? டேய் சக்கரை,
2 கிலோ ஸ்வீட் எடுத்து வைடா. அர்ச்சனா வீட்டுக்கு எடுத்துட்டு போட்டோம். நானும் சந்தோஷமாலாம் வீட்டுக்கு போல. அப்புறம் செந்திலுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? யாரு நம்ம செந்தில் அண்ணா? செங்கோட்டையில பிரச்சனைன்னு சொன்னா அண்ணன் குற்றாலத்துல ஏறிடுவார் போல. அவரப்போ இப்படி நினைச்சிட்டியனே. டேய் சும்மாறா. சரிண்ணா. என்னாச்சு அர்ச்சனா? ஏன் உன் முகம் ஒரு மாதிரி இருக்கு? இல்ல மாமா, உங்களுக்கு நல்லது நினைக்க போய் தான் அது எனக்கு வில்லங்கமா வந்து சேர்ந்துருச்சு. இன்னும் 15 நாள்ல உங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு காட்டுறேன்னு அத்தை சவால் விட்டாங்கல்ல. ஆமா. டெய்லி நாள் கம்மியா இருக்குன்னு நானும் எனக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் உங்களுக்கு பொண்ணு சொல்லி வச்சிருந்தேன். அதுல ஒரு பொண்ணை பத்தி கேள்விப்பட்டு அத்தை கிட்ட சொன்னேன். கடைசியில பார்த்தா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஆதி சொல்லிதான் எனக்கே இந்த விஷயம் தெரியும். ஆனா அத்தை ரொம்ப கோவப்பட்டுட்டாங்க. இத கூட விசாரிக்க மாட்டியா? ஏற்கனவே நம்ம பட்டதெல்லாம் பத்தாதான், உனக்கு பொறுப்பு இருக்கா அறிவு இருக்கான்னு அது இதுன்னு பயங்கரமா கோவப்பட்டு என்ன திட்டாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? காலையில நீங்க கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்துச்சு. சரி விடு, என்ன தெரிஞ்சா செஞ்ச, உனக்கும் தான் தெரியாதுன்னு சொல்றியே. ஆனா அத்தை இதை நம்ப மாட்டேங்கிறாங்களே. நான் என்னமோ வேணும் தான் உங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதான் செஞ்சேன்ற மாதிரி அத்தை பேசுறாங்க. நான் பேசாம வாயை வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம். உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நல்ல எண்ணத்துல நான் போய் இதை செஞ்சேன். அது இப்படி தப்பா ஆயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, பாத்துக்கலாம் விடு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, நான் கடை மூடிட்டு வரேன், வீட்டுல வச்சு பேசிக்குவோம். இல்ல வேண்டாம் மாமா, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. நான் வேணா 4 நாளைக்கு எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அர்ச்சனா, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இது கோச்சிட்டு போவியா? நான் தான் அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. அக்கா, மைசூர் பாக்குல டேஸ்ட் பாக்குறீங்களா? போடா. வேணானா சொல்ல வேண்டியதானே? நானாச்சும் பார்த்திருப்பேன்ல, எதுக்கா கொட்டுவீங்க? நீ முதல்ல வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட எதுவும் பேசிடாத, நான் வந்து அதுக்கப்புறம் பேசிக்கலாம். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில தான் மாமா நான் போறேன். பயப்படாத அர்ச்சனா. மாட்டி விடுறேன். அண்ணா, எனக்கு ஒரு டவுட். கல்யாணம் பண்றதுனால பிரச்சனை வருதா, இல்லனா பிரச்சனை வர்றதுனால கல்யாணம் பண்றாங்களா? அதெல்லாம் உனக்கு கல்யாண வயசு வரும்போது தெரிஞ்சுக்க. இப்போ போய் மிச்சர் புளி போ. ஓகேண்ணா. ஓ, உனக்கு என்ன? நீ எப்ப பணம் கேட்டாலும் உங்க அண்ணன் கொடுக்கறாரு. எனக்கு அப்படியா? எங்க அண்ணன் அப்படிதான். ஏய், இவன் எதுக்கு இங்க வரா? செல்போன் முடிச்சது அவனுக்கு பத்தல போல. ஹாய். என்ன விஷயம்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன தெரியுங்க? உன் கூட ஒரு தர்பானே அவ எங்க? எல்லாம் தெரியும். அவன் என்ன லவ் பண்றான். அவனுக்காக நீ தூது வந்திருக்க, கரெக்டா? யாருமா நீ? நான் தான் சொன்னலடி, இவனுங்க எப்போ இப்படிதான் சுத்தி சுத்தி இதே இடத்துக்கு வருவானுங்க. சரின்னு ஃப்ராட் பையலுங்க. ஹலோ, என்ன விஷயமா இங்க வந்தீங்க? வந்த விஷயத்த சொல்லிட்டு முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சொல்றேங்க. என் ஃப்ரெண்டு பேர் விக்னேஷ், நாங்க விக்கின்னு கூப்பிடுவோம். பாத்தியாடி, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அணில் மூஞ்சிக்கு இந்த பார்வதி கேக்குதா? என்ன கொஞ்சம் பேச விடுங்க. விக்கி நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. அவன் பணக்கார வீட்டு பையன், ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பான். அன்னைக்கு நாங்க ஜீப்ல வரும்போது உன் மேல சேர் அடிச்சதுல, அப்ப அவன் ஜீப்பே ஓட்டலங்க, நான் தான் ஓட்டினேன். அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்தான். நீங்க தான் அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்க. அப்ப கூட அவன் என்ன காட்டி கொடுக்கல. இன்னொரு விஷயம் தெரியுமா? அன்னைக்கு இதே இடத்துல ஒருத்தன் உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்ணல, ஞாபகம் இருக்கா? அது வேற யாரும் இல்ல, உங்களுக்கு லிஃப்ட் கொடுத்தது விக்கி தான். அப்ப கூட நான் வேணாம் தான் சொன்னேன். அவன் தான் உன் மேல பரிதாபப்பட்டு இறக்கப்பட்டு இல்லடா பாவம் சொல்லி கூட்டு போய் விட்டான். அன்னைக்கு சத்தியமா நாங்க உங்களுக்கு போட்டோ எடுக்கலங்க, நீங்க தான் அவசரப்பட்டு என் போன உடச்சிட்டீங்க. விக்கி எனக்கு வேற போன் வாங்கி கொடுத்துட்டான், அது வேற விஷயம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் கிடையாது. உங்களை அவன் லவ் பண்ணவும் இல்லை, இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடி அவன் சுத்துறதே கிடையாது. என்னால் தான் நீங்க அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அதை சொல்றதுக்காக தான் வந்தேன். இப்ப
இப்போ கூட விக்கிக்கு தெரியாம தான் வந்திருக்கேன். நான் வரேங்க. பாய். உங்க பேர் என்ன? அனு. அனு. பட்டாசு அனு. பேரு பொறுத்த நல்லா இருக்குதே. ஏய், ஹெல்மெட் போட்டு ஒருத்தன் பைக்ல கூட்டிட்டு போனான்னு சொன்னியே, அது அவன்தானா? ஆனா இவன் சொல்றதெல்லாம் எப்படி நம்புறது? உங்க பேரு? அவன் நல்லவன் தான். நான் தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஹலோ. ஹலோ, நான் மணிகண்டன் பேசுறேங்க. சொல்லுங்க தம்பி. என் தங்கச்சி உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, அதனால உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. பரவாயில்ல விடுங்க தம்பி, அத நான் அப்பவே மறந்துட்டேன். அப்புறம் என் தங்கச்சிக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல வரனா பார்த்து, அப்புறம் என் மேல உங்களுக்கு ஒன்றும் கோவம் இல்லையே? அட என்ன தம்பி நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டா இந்த உலகத்துல வாழ முடியுமா? யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அப்புறம் என் கையில ஒரு நல்ல வரன் இருக்கு. பையன் நல்லா படிச்சிருக்கான். அப்பா அம்மா இல்ல, பாட்டி மட்டும்தான். பாட்டிக்கு ஏதோ உடம்பு முடியல, அது காலத்திலேயே பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுது. உங்களுக்கு ஓகேனா அவங்க கிட்ட நான் பேசுறேன். நாளைக்கு சாயங்காலமே அவங்கள கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு வரேன். என்ன சொல்றீங்க? அப்படிங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, கண்டிப்பா கூட்டு வாங்க. நான் வீட்டில தான் இருப்பேன். தம்பி, நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களா? உங்க தங்கச்சிய கொஞ்சம் அடக்கி வைங்க. இல்லைங்க, என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு. அன்னைக்கு நீங்க வந்தப்போ அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டா. தம்பி, என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்ப நான் பாத்திருக்கிற மாப்பிள்ள அடக்கமா அமைதியா இருக்கிற பொண்ணு வேணும்னு கேக்குறாரு. உங்க தங்கச்சி எல்லார் முன்னாடியும் இந்த மாதிரி பேசினா இந்த வரன் மட்டும் இல்ல, வேற எந்த வரனுமே அமையாது. அப்புறம் காலம் முழுக்க கல்யாணம் பண்ணாமே வாழ வேண்டியதுதான். இல்லைங்க, எனக்கு புரியுது. நான் கண்டிப்பா சொல்லி வைக்கிறேன். அப்போ நாளைக்கு சாயங்காலமே 5 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை கூட்டிட்டு வந்துட்டுமா? சரிங்க, ரொம்ப நன்றி. ஓகே. இந்தா, உனக்காக நானே காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தா. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? சில விஷயங்கள் இஷ்டம் இல்லாட்டி செஞ்சுதான் ஆகணும் சந்தியா. அம்மா அப்பா போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பத்தோட முழு பொறுப்பு என் தலையில விழுந்துருச்சு. அதுக்காக நான் ஒன்னும் ஓடி ஒளியில. உனக்கே நல்லா தெரியும், அப்பா அம்மா இருந்த வரைக்கும் இந்த வீட்டோட முழு நிர்வாகத்தையும் அவங்க தான் கவனிச்சுக்கிட்டாங்க. இது வரைக்கும் நான் செல்போன் பில் கூட கட்டினது இல்ல, எல்லாமே அப்பா தான் பாத்துக்கிட்டாரு. எனக்கு வயசு ஆகல சந்தியா. இந்த வயசுல குடும்ப பாரம் சுமக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. என்ன பத்தியும் கொஞ்சம் யோசி. அண்ணா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. நீ நினைச்சா எப்ப வேணாலும் ஃபாரின் போலாம். நான் உன் வாழ்க்கையில குறுக்க வரவே மாட்டேன். எப்பவுமே நான் உன்கிட்ட பணம் கேட்டு கையேந்தி நிக்கவே மாட்டேன். சந்தியா, ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. பையன் நல்லா படிச்சிருக்கான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல MBA முடிச்சிருக்கான், சொந்தமா பிசினஸ் பண்றான், நல்ல ஃபேமிலி, நல்லா உன்னை வச்சு பாத்துப்பாங்க. அண்ணா, வசதியா வாழணும்னு நான் என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லையே. நான் ஒண்ணும் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாதுண்ணா. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும், அப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு என்னைக்கும் நான் நினைச்சது கிடையாது. படிப்பு தான் எனக்கு எல்லாம். அது தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்ல. சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், உன் இஷ்டம் போலவே இரு. நான் போறேன், US போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ கல்யாணம் பண்ணாம அடம் பிடிக்கிறதுனால தான் ஜனனி ஏன் கூட வரமாட்டேங்கிறா. நீ இங்கே இரு, நீயும் உன் அண்ணியும் சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அப்பா அம்மா இருக்கும்போது
நீ என்ன சொன்ன ஞாபகம் இருக்க சந்தியா? அண்ணி இங்க தனியா இருக்க கூடாது, அண்ணன் கூட தான் போகணும், அண்ணியோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம்னு சொன்ன. அதெல்லாம் பொய்யா? இப்போ உன் சந்தோஷத்துக்காக நானும் உன் அண்ணி பிரிஞ்சிருக்கணும். இப்ப திருப்தியா? என்ன சுயநலவாதி நீ? அப்ப நீ மட்டும் என்ன? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. உன் அண்ணி மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடி எந்த பிரச்சனையும் பண்ணாத. நானும் உன் அண்ணியும் யூஎஸ்ல போய் சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கும். இல்லனா நாளைக்கு உன் இஷ்டப்படி நடந்துக்கலாம். உன் மனசுக்கு சரின்னு பண்றத நீ செய்யலாம், யாரும் தடுக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் உன் அண்ணி நிரந்தரமா இங்கதான் உன் கூட தான் இருக்கணும். ஓகேவா? நான் யூஎஸ் போனா திரும்பி வரவே மாட்டேன். என்னது ஏங்க இடுப்பு வலி தாங்கலைங்க. ஷோ, என்னன்னே தெரியல, திடீர்னு மூச்சு பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஷோ, நீ கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தா தானே? நம்ம வீட்ல பொண்ணு இருக்கா, மருமக இருக்கா, வேலை செய்யறதுக்கு மயிலு இருக்கா. பிறகு எதுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யற? அப்புறம் இடுப்பு முதுகு எல்லாம் பிடிக்கதான் செய்யும். இருக்கிறதெல்லாம் ஒப்புக்கு சப்பானியா இருந்தா அப்ப எல்லா வேலையும் நம்ம தலையில தான் வந்து விழும். என்ன செய்ய? இந்தாங்கம்மா காஃபி. ஐயோ, நான் உன்ன காஃபி கேக்கலையே. இல்லம்மா, அர்ச்சனா கேட்டான்னு போட்டேன். அதுல மீதி இருந்தது, அதான் சூடு பண்ணி கொண்டு வந்தேன். அதான் மிச்சம் மீதி இருக்கிறத சிங்க்ல ஊத்துறதுக்கு பதிலா என் வாயில ஊத்தணும்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லம்மா, நல்ல எண்ணத்துல தான் குடுக்கறேன். சரி, இத வச்சுட்டு போய் வலிக்கு பூசுற தைலம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. தைலமா? இந்த தைலம் மருந்தெல்லாம் அர்ச்சனா அம்மாக்கு தான் தெரியும். பொறுங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. ஏய், ஒரு நிமிஷம் இல்ல. அவ எடுத்துட்டு வந்து தந்துதான் என் இடுப்பு வலி போகணும்னா அந்த வலியே இருந்துட்டு போகட்டும். அப்படி ஒண்ணும் அவசியம் இல்ல. ஏமா, வீம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா? இதுல இல்லாம வீம்பு பிடிப்ப? இப்போ அர்ச்சனா மேல கோவம் இருந்து தைலம் தடவாம விட்டா யாருக்கு நஷ்டம்? நீதான் வலியோட இருக்க போற. அத்தை, தைலம் எங்கத்த வலிக்குது? நான் வேணா தடவி விடட்டா? போடி அந்த பக்கம். யார் உன்னை கூப்பிட்டது? மயிலு, ஷோ, கடைக்கு போய் புதுசா ஒரு தைலம் வாங்கிட்டு வா. போ. எதுக்குமா? அதான் இருக்கே. எதுக்கு தண்ட செலவு? நீ கூட தான் இந்த வீட்ல தண்டமா இருக்க. உன்னை அனுப்பிடலாமா? மா, என்னம்மா பொசுக்குன்னு முதலுக்கே வேட்டு வைக்கிறீங்க? அம்மா, அர்ச்சனா எல்லாத்தையும் சொன்னாமா, விடுங்கம்மா. அவன் நல்ல எண்ணத்தோட தானே எனக்கு பொண்ணு பார்த்திருக்கா. அந்த பொண்ணு மேல பிரச்சனை இருந்தா அதுக்கு அர்ச்சனை நம்ம பண்ணுவா. அதுக்குள்ள அவன்கிட்ட போய் வத்தி வச்சிட்டியா? வத்தி எல்லாம் இல்லம்மா, சும்மாதான் வருத்தப்பட்டு சொன்னான். நான் தான் வந்து அம்மா கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். பரவாயில்லம்மா, விடுங்க. இத போய் பெருசுப்படுத்த வேணாம். அதான் ஆரம்பத்திலே அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. தெரிஞ்சதுனால போச்சுப்பா. தெரியாம பேச்சு வார்த்தைக்கு போயிருந்தா இன்னொரு தடவை அசிங்கப்படுறவ யாரு? நாம இந்த வீட்டு மருமகளாச்சே, வரப்போறவ இந்த வீட்டு கௌரவத்துக்கு ஏத்தவளா இருக்கணுமே. அந்த ஒரு யோசனை இருந்திருந்தா அப்படி ஒரு பொண்ணை இவ சொல்லிருப்பாளா? அத்தை, உண்மையிலேயே அந்த பொண்ணோட பேக்ரவுண்ட் எதுவுமே எனக்கு தெரியாது. கல்யாணம் சீக்கிரமே நடக்கும்ன்ற எண்ணத்துலதான் மத்தத எதை பத்தியும் நான் யோசிக்காம நான் இப்படி பண்ணிட்டேன். எல்லாம் ஏன் தப்புதான், நான் வேணும்னே பண்ணல. நடிக்காதடி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ செந்தில இருக்கும்போது எப்படி பேசுவ, அவன் இல்லன்னா நீ எப்படி பேசுவ, எல்லாம் தெரியும் எனக்கு. சரவணன் கல்யாணம் நின்னு போன அடுத்த நாள்லயே அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம சந்தோஷமா தெரிஞ்சவ தானே நீ. அர்ச்சனா தான் இவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறாள, விடுங்கம்மா. தெரிஞ்சே செஞ்சிருந்தா எதுக்கு இப்படி வந்து மன்னிப்பு கேட்க போறா? விட்டுட்டு வேலையை பார்க்கலாம். என்ன மன்னிக்க மாட்டீங்களா? எல்லாம் ஏன் தப்புதான். எந்திரிமா, எந்திரி.
சிவகாமி மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னா என்னவா? எனக்கு இன்னும் ஆத்திரம் அடங்கலைங்க. அம்மா, அர்ச்சனாவுக்காக நான் வேணா மன்னிப்பு கேட்கிறேம்மா. அவ அப்படி செஞ்சிருக்க கூடாது. இது இதோட விடுங்கம்மா. சரி சரி, போய் வேலையை பாரு. இனிமேலாச்சும் ஒழுங்காரு. இப்ப கூட நீ செஞ்ச தப்புக்கு சரவண வந்து மன்னிப்பு கேக்குறான் பாத்தியா? இந்த பெருந்தன்மைய நீ முதல்ல கத்துக்கோ. புடியண்டா. பாத்துமா, மெதுவா. அத்தை, தைலம். வெரி குட். சிவகாமி எப்படி வலி போகுதுன்னு பாரு. இதோ வரேன். இந்த சரவணனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சு அந்த 4 பவுன் சங்கிலியை கைப்பற்றலான்னு பார்த்தா விட்ட மாட்டேங்கிறாங்களே.